கார்ப்பரேட் கம்பெனிகள்ல ஒரு ஃப்ரெஷரை ரிக்ரூட் பண்ணும் பொழுது அவங்களுடைய அறிவுத்திறனை சோதிக்கிறதுக்கு முதல்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் ஆப்டிடியூட் எக்ஸாம். சரிங்களா? இந்த ஆப்டிடியூட் எக்ஸாமை கண்டக்ட் பண்றதுக்கு முதல்ல அவங்க அதுக்குண்டான கொஸ்டின் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும். திரும்ப ஆன்லைன் எக்ஸாமா இல்லைன்னா ஆஃப்லைன் எக்ஸாமான்னு டிசைட் பண்ணி அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி ஃபைனலாக அதை எவால்வேட் பண்ணி ரிசல்ட்டை வந்து வெளியிடணும். சரிங்களா? இப்படி பண்றதுக்கு அவங்களுக்கு சில பீப்புள் அப்படிங்கிறது தேவைப்படுவாங்க. அதே மாதிரி குட் அமௌண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து கார்ப்பரேட் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இது ஒரு டிஃபிகல்ட்டிஸான வேலை. சரிங்களா? அந்த சமயங்கள்ல அவங்க என்ன பண்ணிக்கிடுறாங்கன்னா, இந்த எக்ஸாமை அவங்க கண்டக்ட் பண்றதுக்கு பதிலா ஆல்ரெடி இதுக்காக இருக்கக்கூடிய சில ஆப்டிடியூட் எக்ஸாமை அட்டெண்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அந்த எக்ஸாம்ல எடுக்கக்கூடிய மார்க்கை பயன்படுத்தி இவங்க ஸ்கிரீனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி முக்கியமா இருக்கக்கூடிய 4 ஆப்டிடியூட் எக்ஸாம் டிசிஎஸ் என்கியூடி, ஆம்கட், இலிட்மஸ், கோக்யூப்ஸ். சரிங்களா? இதுல டிசிஎஸ் என்கியூடி அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த ஆம்கட், இலிட்மஸ், கோக்யூப்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில பாப்புலரா இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த 4 எக்ஸாமுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிசிஎஸ் என்கியூடியை கண்டக்ட் பண்றது டிசிஎஸ். சரிங்களா? அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஆம்கட்டை கண்டக்ட் பண்றது ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். இலிட்மஸை கண்டக்ட் பண்றது இலிட்மஸ் எவாலுவேஷன் பிரைவேட் லிமிடெட். கோக்யூப்ஸை கண்டக்ட் பண்றது அயான் அசஸ்மெண்ட் சொல்யூஷன். டிசிஎஸ் என்கியூடியும் இலிட்மஸும் அதோடைய ஸ்கோர் வேலிடிட்டி அப்படிங்கிறது 2 இயர்ஸுக்கு இருக்கும். ஆம்கட்லையும் கோக்யூப்ஸ்லையும் இதுக்குண்டான ஸ்கோர் வேலிடிட்டி அப்படிங்கிறது 1 இயருக்கு தான் இருக்கும். சரிங்களா? இலிட்மஸ்ல நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்கும். மற்ற 3 எக்ஸாம்லயும் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்காது. இதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா ஆப்டிடியூட் அப்படிங்கறத இவங்க கேட்பாங்க. தென் ரீசனிங் அப்படிங்கறத கேட்பாங்க. சில எக்ஸாம்ஸ்ல வந்து இங்கிலீஷ் அப்படிங்கறதையும் சில பேசிக்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. தென் டிசிஎஸ் என்கியூடிலையும் கோக்யூப்ஸ்லயும் வந்து பேசிக் கோடிங் கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இந்த 4 எக்ஸாமுமே இப்போ மோஸ்டா ஆன்லைனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. பட் இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணி அப்பியர் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுல அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? தென் ஃபைனலா டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலிட்மஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையர் டிஃபிகல்ட்டிஸா இருக்கும். மற்ற எல்லா எக்ஸாமுமே கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவலா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்பியர் ஆகும் பொழுது அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத மாற்ற வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த டைம்ல எந்த ரூல்ஸ் இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து சில ஃபீஸ் அப்படிங்கறத அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு நீங்க கண்டிப்பா அப்பியர் ஆகணுமான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுடைய ஆப்டிடியூட் ஸ்கில்ல நீங்க செக் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல அப்பியர் ஆகலாம். இல்லைன்னா சில கம்பெனிஸ் வந்து உங்களுடைய ட்ரீம் கம்பெனிஸா இருக்கும். சரிங்களா? அந்த கம்பெனிஸ் வந்து இதுல ஏதாவது ஒரு எக்ஸாம் ஸ்கோரை கேட்கும் பொழுது அப்போ நீங்க அப்பியர் ஆக வேண்டியதா இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.